அதாவது அது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் ஆதாயத்தோட மட்டும்தான் இருந்ததே ஒழிய கரூர் மக்கள் நலனோ தமிழக மாநில நலனோ நடுவண் அரசிலிருந்து நிதி பெறுவது இந்த மாதிரியான எந்த கோரிக்கையும் உணர்வும் இல்லை. ஒரே உணர்வு திமுக எதிர்ப்பு. கரூர் சம்பவம் இறந்ததெல்லாம் எங்க ஆட்கள் தான், நாங்க தான், நான் அழுதேன், அந்த மாதிரியான ஸ்பீச் தான். பிளேம் பண்றது, தன்னை விக்டிமா பண்றப்பா, இதுதான் அவங்க பேக்டன். அவங்க எனக்கு இது அவங்க தப்பு செய்கிறாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் இதை தான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கார். கரூருக்கு ஏன் போகிறாரு? இவர் செந்தில் பாலாஜி சாரி இவர் நம்ம விஜயபாஸ்கர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இடைத்தேர்தல் வரப்போகுது. திருச்சி கிழக்குக்கு எதுக்கு போனாரு? நன்றி சொல்லவா போனாரு? திருச்சி கிழக்குலையும் தேர்தல் வரப்போகுது, அதனால தான் அவர் போனார். பெரம்பூருக்கு ஏன் போகலை? ஜெயிச்ச தொகுதிக்கே தேர்தல் எதுவும் அங்கே வரலை. அனாவசியமாக பனையூர்கேட்டை தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லா இடத்துக்கும் அவர் தேர்தல் ஆதாயத்தோட மட்டும்தான் போகிறாரு. அவருடைய தேர்தல் ஆதாயங்கிறது மோடி மாதிரி முஸ்லீம் எதிர்ப்பு, நேரு எதிர்ப்பு. இவருடையது திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். திமுக எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் இப்போ யாருமே பாஜக எதிர்ப்பே பேசுறதில்ல. பார்த்தீங்களா? பாஜக எதிர்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய வீரியமாக இருந்தது கடந்த 5 வருஷமா. இப்போ யாருமே பேசுறது கிடையாது. எல்லாரும் திமுக எதிர்ப்பு, திமுக காரங்க விஜய் எதிர்ப்பு. இது மிகப்பெரிய ஆபத்து. இந்த அரசியல் கட்சிகளை தாண்டி எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, தமிழ்நாடு இயல்பாக பேசக்கூடிய இந்துத்துவ எதிர்ப்பு, மத நல்லிணக்கம் எதுவுமே படியாயிருச்சு. திமுக அதை செஞ்சிச்சு, விஜய் செஞ்சு இப்படிங்கிற மாதிரி போயிருச்சு, நார்மலைஸ் ஆயிருச்சு. இதை விஜயே சொன்னார். பாஜக பூச்சாண்டியை காட்டாதீங்க, பாஜகலாம் இங்கே ஒன்றுமே இல்லைனாரு. கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. பாஜக எதிர்ப்பின் அடையாளமா இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜக எதிர்ப்பே இல்லை. இல்ல அரசாங்கம் நினைச்சிருந்தா, காவல்துறை நினைச்சிருந்தா சரியா செயல்பட்டு அந்த 41 பேரின் உயிரிழப்பை காப்பாற்ற முடியும்னு அவர் நினைக்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக முதலமைச்சர் விஜய் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். நான் பொய்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பவத்துல புதிய தலைமுறையில் ஒரு தாடி பாலாஜி என்று அடையாளப்படுகின்ற விஜயனுடைய அபிமானி விஜய் கட்சியிலே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சார், டிஎஸ்பி போக வேணான்னு சொன்னார் சார், எங்கள் பொதுச் செயலாளர் புசியானது தான் பண்ணாருன்னு வேற யாரும் சொல்லலை. இவர் திமுக கார கிடையாது, இப்போ வரைக்கும் தாவைக்கால தான். உங்கள் புதிய தலைமுறையில் எடுத்து எக்ஸ்க்ளூசிவ் 9 மாதத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தப்போ தாடி பாலாஜி கொடுத்த வாக்குமூலம் அது. என்ன சார் இது? புசியானது பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு சார். டிஎஸ்பிக்கு கொஞ்சமாக கோஆப்ரேட் பண்ண, டிஎஸ்பி சொல்கிறாரு பிரச்சனைன்னு. அவர் அப்படி சொல்லியிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காரு சார். ஆனால் விஜய் அண்ணா பாவம் சார், விஜய்க்கு எதுவும் தெரியாது. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு தாவேக்காரரின் விஜயின் தீவிர அபிமானி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ எப்படி முதலமைச்சர் விஜய் போலீஸ்காரங்க எங்களை தடுக்கலன்னு இப்படி சொல்கிறாரு? தடுத்தாங்க, புசியானந்துக்கு அதை கேட்கலன்னு. முழுசாக யார் வேணாலும் அதை பார்த்துக்கோங்க. புதிய தலைமுறையில் 9 மாதத்துக்கு முன்னாடி இது இருக்குது. தலைப்பு கூட சொல்கிறேன், டிஎஸ்பி சொன்ன எதையும் கேட்கல. இதான் தலைப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க புதிய தலைமுறையில். நீங்கள் கேட்டுக்கோங்க. 9 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் எதுவுமே சொல்லலை. போலீஸ் சொன்ன எதையும் அவங்க ஃபாலோ பண்ணலை. இறங்கி போங்க சார். சார், நீங்கள் ஒரு தடவை கண்ணாடி இறக்கிட்டு கை காமிச்சிங்கன்னா அந்த கூட்டம் நிறைய பேர் போயிடும். கேட்கல. பலர் சொன்னாங்க, சார் இந்த வேனுக்கு பின்னாடி ஓடி வர்றாங்களே, கொஞ்சம் முகத்தை மட்டும் காமிங்க, பார்த்துட்டா கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சிரும். கேட்கல. சார் கொஞ்சம் இங்கேயே நின்றுக்கலாமா, அங்கே போக போக கூட்டம் அதிகமாகுது. இது எல்லாம் போலீஸ் கெஞ்சி இருக்கிறாங்க சார். அப்போ அவர் முதலமைச்சர் கூட கிடையாது, திமுக ஆட்சி தான். ஆனால் போலீஸ் ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகர், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அவ்வளவு மரியாதையா கெஞ்சி இருக்கிறாங்க. தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு, சார் இங்கே நின்றுக்கலாம் சார், ஊருக்குள்ள ரொம்ப வேணாம் சார், கூட்டம் அங்கே ஏற்கனவே ரஷ்யா இருக்குது, நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வரீங்க, வேணாம். கண்ணாடி இறக்கி டாட்டா காமிங்க சார், பாதி கூட்டம் போயிடும். கெத்து அப்படியே மெயின்டைன் ஆகணும், இமேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகணும். இன்னும் கூட்டம் பத்தலை, அந்த கோச் சவுண்டு பத்தலை, சத்தம் கேட்கலங்கிற மாதிரி கூட்டம் பத்தலைன்னு கூட்டத்தை சேர்த்துருக்குறாங்க. ஆனால் காவல்துறையை நம்பி நான் வந்த பிறகு உடனே அவங்களுக்கு நன்றிலாம் சொன்னேன் கரூர்லன்னு. ஆனால் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதாக காவல்துறையால தான் அவர். காவல்துறை மக்களையும் பாதுகாத்திருக்கிறாங்க, விஜய்யுடைய கண்ணியத்தையும் பாதுகாத்திருக்காங்க, விஜய்க்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சரா இல்லை, அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்காதுன்னு தெரியாத போது கூட நடிகராக, ஒரு புகழ்பெற்ற நடிகர், ஒரு செலிபிரிட்டி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்துறாரு, இத்தனை ஜனம் அவர் பின்னாடி இருக்குங்கிற அந்த மரியாதைக்கு காவல்துறை அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. அந்த காவல்துறை நண்பர்கள் இப்பயும் இருக்கலாம். நான் காவல்துறைக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வக்காலத்து வாங்கல. ஆனால் அந்த காவல்துறையை அவங்களுடைய நிலையை யோசித்து பாருங்க. இவ்வளவு கூட்டம் வரும், ஒழுங்கின்மையா இருப்பீங்க, ஒரு தண்ணி கொடுக்க மாட்டீங்க, அவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, அதுவும் நிற்கிறதுல பெண்கள், குழந்தைங்க, போலீஸ் டக்குன்னு ஒரு தள்ளுமுள்ள கை கூட வைக்க முடியாது. அதையும் சகிச்சுக்கிட்டு சார் வேணான்னு டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. இதை மறுக்க முடியாது. 9 மாதத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் தாடி பாலாஜி கொடுத்துருக்காரு. யாரும் திமுக காரரோ திமுக வக்கீலோ கொடுக்கல. தாடி பாலாஜி கொடுத்த ஆதாரம் இன்னும் இருக்கு. 9 மாதத்துக்கு முன்னாடி யார் வேணாலும் இப்போ போட்டு ப்ளே பண்ணி பாருங்க. டிஎஸ்பி சொன்னதை புசியானது கேட்கல, அதனாலதான் அந்த சம்பவம் நடந்துச்சு தாடி பாலாஜி சொல்றாரு. இப்போ நீங்க நாளைக்கே கூட அதை சொல்லி கேளுங்க, நீங்க சொன்னது உண்மையான மறுக்க முடியாது. அந்த இருக்கு வீடியோ ஆதாரத்தோட. அப்போ போலீஸ் தான் எங்களை இப்போ செஞ்சாங்க, ஸ்கெட்ச் போட்டு எங்களை அப்படியே நைஸா கூட்டி வச்சு எங்களை நம்பிட்டாங்கன்னா என்ன சார்? குழந்தையா சார் இவர்? 52 வயது நபர், ஒரு திரையுலக பிரபலம் அவர். இவரை போலீஸ்
கூட்டி போய் 42 பேரை காலி பண்றோம், சம்பவம் இருக்குன்னு போலீஸ் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்றது ஒரு காவல்துறையை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு காவல்துறை இப்படிலாம் நினைப்பாங்களா சார்? காவல்துறைக்கு இப்படிலாம் இது தெலுங்கு படமா? அது தெலுங்கு படத்துல தான் இந்த மாதிரிலாம் நடக்கும், வித்தியாசமான சம்பவங்கள்லாம். அது மாதிரி இருக்கு. இப்படி யாராவது ஒரு அரசோ ஒரு காவல்துறையோ செய்வாங்களா? எந்த அரசா விடாலும் இருக்கட்டும் சார். இவரை கூட்டிட்டு வந்து 42 பேர் 45 பேரை கொலை செஞ்சு 1.5 வயசு குழந்தைய கொலை செஞ்சு அந்த பழியை இவர் மேல போடணும் அப்படின்னு ஒரு காவல்துறை பிளான் பண்ணிச்சான். இது காவல்துறையை காவல்துறை எந்த கட்சின்னா எனக்கு தெரியாது சார். இது எப்படி சார் நடக்கும்? ஒரு காவல்துறையை கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லை. அது பொய்யே. அவரா இதெல்லாம் அப்பயே தாடி பாலாஜி சொல்றது மட்டும் இல்லை, அன்னைக்கே பலர் சொல்லிட்டாங்க. ஆர்கே சார் மாதிரி பலர்லாம் அன்று இரவு அந்த விஷயங்களே சொன்னாங்க. நீங்க சொன்னதை கேட்கல க்ரௌட், அதாவது உங்க கட்சிக்கும் அடிப்படை ஒழுங்கு இல்லாம இருக்கிறீங்க, காவல்துறை சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை வீட்டுக்கு மேலே ஏறி மரத்தை உடைச்சிங்க? அப்படி மரத்தை உடைச்சு விழுந்த போது தான் சார் 1.25 வயசு குழந்தை செத்துச்சு, வயிற்றுல குதிச்சு குடல் வெளியே வந்து சார் செத்துச்சு. இதெல்லாம் பார்த்து அன்னைக்கே கண்டிச்சாங்கல்ல. இன்னைக்கு கூச்சமே இல்லாம போலீஸ் எங்களை ஸ்கெட்ச் போட்டு என்னை நம்பி ஏமாந்துட்டேனே, நான் வேற நன்றி சொல்லிட்டேன்னா எல்லாமே சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. இதை எப்படி ஏற்க முடியும்? நீங்க நான் ஒரு பக்கம் அரசு காவல்துறை, இன்னொரு பக்கம் விஜய் நிற்கிறார். நான் இந்த ஆதாரங்கள் பேசுறேன், நீங்க என்ன ஆதாரம் பேசுறீங்க? அவதூறு. என்ன பயந்துட்டீங்களா, அலறீங்களா, கதறீங்களா? இது மட்டும் தானே சார் உங்க பேட்டர்னா இருக்கு. ஏதாவது ஆதாரத்தோட என்னைக்காவது பேசுறீங்களா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் பேசின வார்த்தை நம்ம அவையில பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது நம்ம அந்த வார்த்தையை இந்த மேடையில் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா இதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் இதுவா அப்படிங்கிறாரு. அப்புறம் உலகத்திலேயே ஒரு முதலமைச்சர் பேசும்போது எவ்வளவு உயரத்துல போனாலும் சில சம்பவங்கள் மனதில் வலியை ஏற்படுத்தும். அந்த வலியின் வெளிப்பாடாக இந்த பேச்சு அமைந்ததாக தான். வலியின் வெளிப்பாடு வந்து அவர் பேச்சு முழுவதும் அதை குறிப்பிட்டே இருக்கு. வலியின் வெளிப்பாடோ அழுகுறலோ இது வந்து ஒப்பாரியோ அந்த மாதிரி இல்லை. பாதிக்கப்பட்ட வலி கிடையாது. பிளான் பண்ணி நீட்டா ஸ்கிரிப்ட் எழுதி தரக்கூடிய இதுதான். அந்த கதறலோ பிம்மலோ இருந்திருந்தா அந்த பேண்ட்ல இருந்து குதிச்சு அன்னைக்கே அந்த உயிரற்ற உடல்களை தூக்கி இருக்கணும், உயிர் போராடிக்கிட்டு இருக்கணும், தோல்ல சுமந்து இருந்தா நீங்க சொல்லலாம் அந்த வலி அவருக்கு இருந்துச்சு, எதிர்பார்க்கல, கதறிட்டாருன்னு. அப்படி எதுவுமே இல்லையே. இன்னைக்கு கரெக்டா 4, 5, 6 மாசத்துக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுறாரு. அது வார்த்தை, அந்த வார்த்தையை ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தலாமா சார்? 4ஆம் தர 5ஆம் தர பேச்சாளர்கள் பேசினாலே நம்ம காதை முடிக்குவோம். அது மட்டும் இல்ல, ஒரு முதலமைச்சர் தாம் பேசின வார்த்தைக்கு பீப் போடுறாரு சார் அப்படின்ட்டு நிப்பாட்டுறாரு சார். பீப் போடுவதுங்கிறதே ஒரு தப்பான விஷயம். பீப் போடுற மாதிரி ஒருத்தர் பேசினதே அநாகரிகம். ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? அப்புறம் நீங்க இது எப்படி வலின்னு சொல்லுவீங்க?